ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டுமல்ல, இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நல்லபடியாக நடக்க போகுது. இந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராகு. 7, 8, 6ங்கிற இந்த அற்புதமான அதிசயமான நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் தொட்டதின் பலனாக இப்போது உன் தலையெழுத்தே மாறப்போகுது. இத்தனை நாளா கஷ்டம், கவலை, பிரச்சனை, துன்பம், துயரம்னு வாழ்ந்தனே, இப்போது இன்பம், மகிழ்ச்சி, மறுமலர்ச்சி, புத்துணர்ச்சி, சந்தோஷம்னு எப்படியே தலைகீழாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் தலையெழுத்து இதுவரைக்கும் எப்படி எழுதப்பட்டிருந்ததோ அது தலைகீழாக மாறி இன்பத்தை உன் வாழ்க்கையில வாரி வழங்க வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டதால தான், உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை நான் தொட சொன்னேன். இனிமே என்ன, அன்பற்ற உன் வாழ்க்கை, கடமைக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கை இப்போது மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன் மனசை புரிஞ்சுக்குவாங்க. நீ உன்னுடைய வேதனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி புலம்பினாய் அல்லவா, அது எல்லாத்தையுமே இப்போ நான் சரி செஞ்சு உன் மன பாரத்தை எல்லாம் குறைச்சு உன்னை மகிழ்வாக வாழ வைக்க போகிறேன். எல்லாத்துக்குமே நீ அடுத்தவங்களை தேடாம தன்னம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அழைக்காமலேயே உனக்காக நான் வந்து உதவுவேன். ஏன்னா உனக்கு நான் தாய், எனக்கு நீ பிள்ளை. என் அன்பு பிள்ளையாகிய உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை, ஜெயிப்பா சிறப்பா சந்தோஷமா வாழ வைக்க வேண்டிய கடமை எனக்கு தானே இருக்கு. அதனாலதான் உன் வாழ்க்கையை மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த எண்ணெய் தொட சொன்னேன். இனிமே நீ கேட்டது அழகாக கிடைக்கும், நீ ஆசைப்பட்டது அழகாக நடக்கும். இன்னையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும். எப்போதுமே வாய்ப்பு வரும், வாய்ப்பு வரும், நேரம் வரும், காலம் வரும், வெற்றி வரும்னு அதுவா வரும்னு காத்துக்கிட்டு இருக்காத. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கான வாய்ப்புகளை, உனக்கான திறமைகளை நீயே வளர்த்துக்கொள். எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். அப்புறம் என்ன, இனி எல்லாமே சரியாக சிறப்பாக தான் நடக்கும். உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் கூட நான் தரப்போகிறேன் என் செல்லமே. இப்போதைக்கு என் திட்டம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சினா நான் என்னென்ன செய்கிறேன், எதையெல்லாம் மாத்துறேங்கிறத உன்னால பார்க்கவும் உணரவும் முடியும் என் செல்லமே. பாரம் சுமக்கும் இந்த வராகி அம்மாவிடம் உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு தேவையானதை வரமாக என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பக்தியோடையும் இத்தனை நாள் என்னை நம்பி வணங்கியனே, இனிமே காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மன பாரத்தையும் வலியையும் நான் ஏன் மேல ஏத்திக்கிட்டு உனக்கான சுகத்தை மட்டுமே வழங்குவேன். நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுப்பேன். எப்போதும் மனசளவுல தைரியம் கொண்ட பிள்ளையாக நீரு. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உனக்கு கொடுத்த துன்பமும் துயரமும் எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் யார் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும், யார் உன்னை என்னெல்லாமோ குறை சொன்னாலும் நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் அனுசரிச்சு போன அந்த நல்ல குணமும் உன்னுடைய தர்மமான செயலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதன் மூலமாகத்தான் உன்னை வாழ வைக்க நான் வந்தேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில நீ விரும்பிய எல்லா வளமும் நலமும் செல்வமும் செழிக்க போது கொளிக்க போது. நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். உன் நல்ல குணத்துக்கு நான் பரிசு கொடுக்க போறேன். உன் மதிப்பை எல்லாரும் உணரும்படியும், எல்லாரும் உன்னை தேடி வந்து மரியாதை கொடுக்கும்படியும் நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. எதிரிகளா இருந்தாலும் சரி, உனக்கு செய்வன செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, கண் திருஷ்டியா இருந்தாலும் சரி, உன்னை முடக்குவதற்காக வேலை செஞ்சாலும் சரி, எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு எதிராக செய்யப்பட்ட அத்தனை செயல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். அது மட்டும் அல்லாமல் உனக்கு எதிராக வேலை செய்யும் எதிரிகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். எனக்காக நீ விளக்கேற்றினா உன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், உன்னுடைய கஷ்டங்கள் போகும். உன் வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும் தானே என்கிட்ட வேண்டுதல் வச்சேன். ஆனா உன் வாழ்க்கை துணை உன்னையே புரிஞ்சுக்காம இன்னும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை கவலைக்கு உள்ளாக்குறாங்களா? கவலைப்படாத.
அவங்களுக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அந்த வகையில் நான் புரிய வைக்கிறேன். நீயா முயற்சி செஞ்சு மறுபடியும் இருக்கிற விஷயத்தை சிக்கலாக சூழ்நிலையாக கஷ்டமாக்கிக்காத. நீ எதிர்பார்த்தது போல உன் குடும்பத்தில் உள்ளவங்க, உன் துணையானவர் எல்லாருமே உன் மேலே அன்பு செலுத்தும்படி அதற்குரிய வாய்ப்பை நான் வர வைக்கிறேன். உன் அறிவும் திறமையும் வெளிப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு நான் உனக்காக நல்லதே செய்யலைன்னு நினச்சிக்கிட்டு என்னை தேடி வராமல் மட்டும் இருக்காதே. என்னை மனசில் நினச்சினாதான் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ பாட்டுக்கு தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சினா எப்படி எல்லாம் சரியாகும்? உனக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியை உன் பிரார்த்தனை மூலமாக தான் நான் கொடுக்க போறேன். நீ பிரார்த்தனை செய்வதை மட்டும் நிறுத்தாதே. காலம் மாறப்போது, காட்சிகளும் மாறப்போது. இத்தனை நாள் தோல்வி கண்ட நீ இப்போது ஜெயிக்க போகிறாய். உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரப்போகுது. உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நடக்கப் போகுது என் செல்லமே. உன்னுடைய அன்பை உணர்த்துவதற்காக நீ 1000 வார்த்தைகள் பேச வேணாம். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட அரவணைப்பா ஆதரவா அனுசரித்து நடந்துகிட்டாலே போதும். அதே போல உனக்கு அன்பாயும் ஆதரவையும் அரவணைப்பையும் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் மேல நீ நம்பிக்கை வச்சினா எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் தானாகவே தீர்ந்துவிடும் தங்கமே. எப்போவுமே உங்களை நான் எதுக்காக தெரியுமா கோபப்படாத ஆத்திரப்படாதன்னு சொல்கிறேன்? ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே கோபப்படுற, டக்குன்னு அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுற. ஆனால் சண்டை போட்டால் கூட நாளைக்கு சேர்ந்துக்கலாம். ஆனால் சண்டை போடும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மறுபடியும் உங்களை சேரவே விடாத அளவுக்கு உங்களை பகையாளியாக மாற்றிடுற. அப்பப்போ என்னென்ன தோணுதோ எல்லாத்தையுமே நீ வாரியல்லவா இறைத்து விடுகிறாய். கோபமும் சண்டையும் பல பிரச்சனைகளை புதிதாக வருவதற்கு காரணமாகிறோம். அதுக்காக தானே எப்பவுமே பொறுமையாக பொறுத்து போன சொல்றேன். முதல்ல உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை உன்னிடமிருந்து விலக்கி வச்சிடு. எப்பவுமே நடந்து முடிஞ்சதையும் கடந்து போனதையும் நினைச்சு வருத்தப்படாத. என்ன நடக்கணுமோ அதை பத்தி மட்டுமே யோசி. உன் வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு நீ துவண்டு போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. இன்னொன்று, எல்லாரையுமே நான் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையுமே சிரித்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அனைவரையும் திருப்திப்படுத்த நினச்சி அதுக்காக நீ ஓடி ஓடி உழைச்சி பாடுபட்டு கஷ்டப்பட்டு நீ நிம்மதியை இழந்து விடக்கூடாது. எப்போ என்ன எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். நீ நடக்க வேண்டிய நல்லதை மட்டும் பாரு. எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பாங்க. யாரையும் உன்னை திருப்திப்படுத்தவும் முடியாது, யாரையும் உன்னால் மாற்றவும் முடியாது. அதற்கு பதிலாக நீ நீயாக இரு. சோதனைகள் நிறைஞ்சிருக்கிற கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கிற உன் மனசுக்கு நல்ல யோசனைகளையும் அமைதியையும் நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் தெளிவான பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதும் தங்கமே. உன் வாழ்க்கையில இப்போது திருப்பங்களும் மாற்றங்களும் உண்டாக்க போகுது. என்னை எதிர்நோக்கி காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இப்போ எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். இனி நடக்க போற நிகழ்வுகளால் எல்லாமே உனக்கானதாக மாறும். இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக இருக்கதான் போகுது. அது மட்டுமல்ல, நீ நினைச்ச காரியத்தையும் சீக்கிரமே நல்லபடியாக நடத்தி தருவேன். நீ மட்டும் கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசு. ஏன்னா வார்த்தைகள் தான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நான் உன் கூடவே இருக்கும்போது உன்னுடைய செயலும் சிந்தனையும் பேச்சும் கூட பொறுமையா நிதானமா இருக்கணும். கூடிய சீக்கிரமே உன் மனவேதனைகள் எல்லாம் மறைந்து போய் நீ சந்தோஷமாய் சிறப்பாய் வாழும்படி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். நீ நினைக்கிற எல்லாத்தையுமே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ சங்கடப்படாதே என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி நல்லதை நடத்துவேன். எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொள்ள நேர்ந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு நினச்சிக்கோ. தைரியம் தானாகவே வந்துவிடும். அந்த கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலையுமே கூட, உனக்கு எதிராக இருக்கும் விஷயங்களுமே கூட உனக்கு சாதகமாக மாறும். இப்போதைக்கு மன உளைச்சலோடும் உடல் அலைச்சலோடும் இருக்கிற உன் வாழ்க்கையில இனி வெற்றிகளை பார்ப்பாய்.
உன் வாழ்க்கை பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்போது உன் பாதுகாப்பை நான் உறுதி செய்கிறேன். உன்னை சுற்றி எதிர்மறை விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் உன்னை காப்பாற்ற நான் ஓடி வந்தேன். இனிமே என்ன, எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நல்ல நேரத்தை நான் வரவழைச்சிட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே இனி நடக்கும். ஏன்னா நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய்.